அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை சித்ரா பௌர்ணமி அன்று இந்த ஒரு பூ கிடைத்தால் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அந்த அளவுக்கு மிகவுமே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூவை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பூவை வச்சு என்ன வழிபாடு செய்ய போறோம், என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கறத ஒன்னொன்னு அந்த பதிவுல வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமினால ரொம்ப சிறப்பான முறையில் நாம் வழிபாடுகள் அனைத்துமே செய்வோம். ஏன் அப்படின்னா, மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமியில ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் அனைத்தையுமே நாம செய்யலாம். என்னென்ன வழிபாடு செய்யலாம்? நம்மளுக்கு முதல்ல பௌர்ணமி, நம்மளுக்கு சித்ரா பௌர்ணமி அப்படின்னு வந்த உடனே ஞாபகத்துக்கு வர்றது கிரிவலம் போறது. சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருப்பவர் தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார். எல்லாருக்குமே இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்ன உடனே திருவண்ணாமலையில கிரிவலம் போகணும் அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் ஞாபகம் வரும், எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாராலையுமே திருவண்ணாமலையில கிரிவலம் போக முடியுமா அப்படின்னா, வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே நீங்க போய் திருவண்ணாமலையில கிரிவலம் போகலாம். உள்ள நீங்க சுவாமியை தரிசனம் பண்ணாவிட்டாலும் மலையே சிவனாக நம்மளுக்கு திருவண்ணாமலையில இருக்கிறார். அப்ப நீங்க கிரிவலம் போனாலே உங்களுக்கு அண்ணாமலையாரை தரிசனம் செய்த புண்ணியமும் பலனும் கிடைக்கும். இது வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப எங்களால ரொம்ப தூரமா இருக்கிறோம், ரொம்ப வெளி மாநிலம், வேற வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறோம், எங்களாலாம் கிரிவலம் சான்ஸே கிடையாது. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மலை சார்ந்து சிவன் கோவில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வம். இருக்குதுன்னா போங்க, இல்லைன்னா உங்க வீட்லயே ரொம்ப எளிமையா மாலை ஒரு 6:30 7 மணிக்கு மேல நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு பௌர்ணமி நிலவும் நம்மளுக்கு வரணும். அதனால ஒரு 6:30 7 மணிக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிலா வந்திருக்கும். நீங்க அந்த வழிபாடை செய்வதற்கும் மிகச்சரியான ஒரு நேரமாக அது இருக்கும். இப்ப கிரிவலம் போறவங்க எல்லாரும் கிரிவலம் போகலாம், எந்த தவறுமே கிடையாது. இப்ப திருவண்ணாமலையை தவிர நம்மளுடைய இந்தியாவிலேயே வேறு அவங்கவுங்க ஊர்களில் மலை சார்ந்த சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்க நீங்க கிரிவலம் போகலாம். சேம் திருவண்ணாமலையில் கிரிவலம் போன பலன் தான் அங்க போனாலும் கிடைக்கும். அதனால உங்க ஊர்ல கிரிவலம் போகக்கூடிய மலை சார்ந்த கோவில், இது சிவன் கோவிலா இருக்கலாம், முருகன் கோவிலா இருக்கலாம். இப்ப பழனியிலாம் முருகன் கோவில் தான் இருக்கு, ஆனா பௌர்ணமி அன்று பழனியில கிரிவலம் போவாங்க. எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயம் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். அப்ப அர்த்தநாரீஸ்வரருக்கு கிரிவலம் போவாங்க. அப்படி நீங்க கிரிவலம் போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் இந்த பௌர்ணமி நாள்ல கிரிவலம் போகணும்னு முதல்ல சொல்லி வச்சிருக்கிறாங்க? எதற்கு இந்த வழிபாட்டை நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா, பௌர்ணமியில இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள், ஆற்றல்கள் மிக அதிகமாக இருக்கும். நீங்க திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு கடல் உள்வாங்கும், கடல் சீற்றத்தோடு இருக்கும். இது எல்லாமே இயற்கையோடு ஒன்றியது. அப்போ இந்த பௌர்ணமி நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும். அப்ப அந்த ஆற்றல்கள்லாம் நம் மீது படணும், நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதற்காக அந்த நில ஒளியில் கிரிவலம் போனால் இந்த பிரபஞ்சத்திட்டு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் போங்க அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க. இப்ப எதற்காக இந்த கிரிவலம் போகிறதற்கு காரணமும் அறிவியல் ரீதியான காரணங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஏற்பட்ட அற்புதமான நாள்ல நீங்க வழிபாடுகள், இது நீங்க வீட்டுல செஞ்சாலும் சரி, இல்ல கோவில்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சிவ ஆலயங்கள் இருக்குது, அங்க சென்று நாங்க வழிபாடு செய்யலாம், தாராளமா செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. முதல்ல இந்த ஒரு பூவு
கண்டிப்பா உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா விட்டுடாதீங்க. என்ன பூ? சங்குப்பூ. எல்லாருக்கும் தெரியும். அதுவும் 2 நிறத்தில் இருக்கிறது. ஒன்று வெள்ளை நிறம், இன்னொன்று கருநீல கலரில் இருக்கக்கூடியது. இந்த கருநீல கலர்ல இருக்கக்கூடிய சங்குப்பூவை நாளைய தினம் உங்களால எவ்வளவு முடியுமோ, ஒரு 2 பூதாமா இருக்குது, அந்த 2 பூ தான் செடியில பூத்துச்சு, பரவாயில்ல, அந்த 2 பூவை எடுத்துட்டு உங்க வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அங்க வைங்க. இல்லையா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்க குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரு சிவனுக்கு சாத்திடுவாங்க. நாளைய தினம் இந்த கருநீல கலரில் இருக்கக்கூடிய சங்கு பூவை நீலகண்டனுக்கு நீங்க வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நீங்க என்ன நினைச்சு இந்த பூவை வைத்து பிரார்த்தனை பண்றீங்களோ அதை சிவபெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். ஏன் இந்த கருநீல கலர்ல இருக்கக்கூடிய சங்கு பூவை வைக்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த நீலகண்டன் இவருக்கு அந்த ஆழகால விஷத்தை உண்ட பொழுது நீல கலர்ல கருநீல கலர்ல அந்த கழுத்து மட்டும் அந்த சங்கு மட்டும் மாறிடுச்சு. அப்போ அந்த கருநீல கலர்ல இருக்கக்கூடிய அந்த சங்கு பூவை நாம சிவனுக்கு வச்சு வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமான் மனமுகர்ந்து நம்மளுக்கு அருள் புரிவார். அதனால நாளைய தினத்துல நீங்க இந்த கருநீல கலரில் இருக்கக்கூடிய சங்கு பூவை, நிறைய கிடைக்குதுமா, எங்களுக்கு நிறைய இருக்குது, எங்க தோட்டத்துல இருக்குது, நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அதை ஒரு மாலையா தொடுத்து கூட கொண்டு போய் கொடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க, வாய்ப்பு இல்லாதவங்க ஏதாவது ஒரு 2 பூ கிடைத்தாலும் வச்சுக்கோங்க. அம்மா எங்களுக்கு சங்கு பூவே கிடைக்கல, நாங்க வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கிறோம், நாங்க என்ன செய்வது அப்படின்னா வில்வ இலை. இப்ப இதை தேடி அலையணும்னு எந்த அவசியமும் இல்லை. சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்க கண்டிப்பா வில்வ மரம் வச்சிருக்காங்க. ஒரு 2 இலைகள் பறித்தாவது நீங்க அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து அவரை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பா சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த சங்குப்பூவை நம்ம வச்சு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்லயும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். பௌர்ணமி நாள்ல நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, மந்திர ஜபங்கள், பரிகாரங்கள் என்ன நீங்க பண்ணினாலும் அது 1000 மடங்கு உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பா நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்த சங்குப்பூவை வைத்து சிவனை வழிபாடு செய்வதை மறந்து விடாதீர்கள். இந்த 2 பூ கிடைச்சா கூட பரவாயில்ல, அதை வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்கள். சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கண்டிப்பா இதை சிவபெருமானின் நம்பிக்கையோடு நீங்க சிவனை வைத்து சிவனை நினைத்து இதை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.